நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஒவ்வொரு நாளையும் நாம் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் நம் வாழ்வில் நிச்சயமற்ற காரியங்கள், பொறுப்புகள் மற்றும் எதிர்பாராத சவால்களை சந்திக்க வேண்டியது உள்ளது. ஆண்டவரின் கரத்தில் நம்முடைய நாளை ஒப்பு கொடுப்பதால் நாம் சிரமங்களை சந்திக்க மாட்டோம் என்று அர்த்தமல்ல. ஒவ்வொரு நிமிடத்திலும் ஆண்டவரை நம்புவதை நாம் தெரிந்தெடுக்கிறோம் என்று அர்த்தம். ஆண்டவருடைய ஞானத்தையும் வழிகாட்டுதலையும் தேடி ஜெபத்துடன் நாளை துவங்கும்போது ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் எடுக்கும் முடிவுக்கும் அவரை வரவேற்கின்றவர்களாக இருக்கிறோம். நாம் செய்ய வேண்டிய வேலைகளில் மூழ்கி எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுவதற்கு பதிலாக ஆண்டவர் நம் நன்மைக்காக எல்லாவற்றையும் செய்கிறார் என்கிற உத்தரவாதத்தில் நாம் ஓய்வெடுக்க முடியும். நாம் எவ்வளவு பெரிதான பிரச்சனைகளை சந்தித்தாலும் ஆண்டவர் நம்முடன் இருப்பதால் சமாதானத்தை காத்து கொள்ள முடியும். நம்முடைய திட்டங்களை, பிரச்சனைகளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது மட்டுமே அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய அனுமதிக்கிறோம். நம்முடைய காரியங்களை நாமே செய்ய முற்படுகிறோமோ அல்லது ஆண்டவருடைய கரத்தில் ஒப்படைத்து இளைப்பாறுதலையும் ஜெயத்தையும் பெற்றுக்கொள்கிறோமோ என்பது நம்முடைய தேர்ந்தெடுத்தலில் தான் உள்ளது. அன்பின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய திருக்குமாரனான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சமூகத்திற்கு வருகிறோம். நீர் தந்த இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சகல உயிரினங்களுக்கும் உணவை தருகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த நாளில் என்னையும் நீர் எனக்கு தந்துள்ள எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாளில் நான் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களிலும் ஞானத்துடன் செய்ய எனக்கு உதவி செய்யும். என்னை பலப்படுத்தும். ஆண்டவரே, என் செய்கையில் நடக்கையில் உம்மை மகிமைப்படுத்த எனக்கு கிருபை தாரும். இந்த நாளை ஆசீர்வதித்து தரும்படி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றேன். உம்முடைய சமாதானத்தினால், சந்தோஷத்தினால், பலத்தினால் என்னை எப்பொழுதும் நிரப்பும்படி என்னை தாழ்த்துகின்றேன். ஜெபத்தை கேட்கிறவரே, உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.